Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்விங்கில் என்ன பார்த்துருந்தோன்னா ஒரு அரேயில் டூப்ளிகேட்ஸ் என்னென்ன டூப்ளிகேட்ஸ் இருக்குது அந்த டூப்ளிகேட்ஸை பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோன்னா ஒரு அரேயில் ஒரு மினிமம் எலமெண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எலமெண்ட் அதை ரெண்டத்தையும் வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 49173. ஓகேவா? இப்போ நம்ம மேனுவலாகவே நமக்கே தெரியும் இதில் இருக்கிறதுலே மினிமம் வந்து 1. ஸோ மின் ஈக்குவல் டு 1ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு அவுட்புட்டில். அடுத்து இதில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் 9. ஸோ வந்து அவுட்புட்டில் மேக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வந்து கோடிங்கில் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து கோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? மின்ன மேக்ஸ் அதுக்கு வந்து கோடிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். மின் மேக்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து கிளாஸ் ஒன்று பப்ளிக் கிளாஸ் ஃபைல் நேம் வந்து மின் மேக்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கு ஆர்க்ஸ். இப்போ இதுக்குள்ளே நம்மளே வந்து ஒரு அரே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு இன்ட்டு தான் நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ இன்ட்டு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். நம்ம எப்போதும் அரேனா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சிங்கிள் அரேனா இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு சிங்கிள் தான் இருக்குது. ஸோ ஒன்று போதும். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் நம்பர்ஸில் தான் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து அரே வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? என்னென்னதுன்னா இப்போ வந்து 2 4 6 9 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? நம்பர்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து மின் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும், மேக்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஓகேவா? இப்போது இன்ட் மின் ஓகேவா ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் 0. இனிஷியலாக வந்து நம்பர்ஸ் ஆஃப் 0 தான் வந்து மின் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது இன்ட்டு மேக்ஸும் வந்து நம்பர்ஸ் ஆஃப் 0 தான் வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இப்போ தான் வந்துட்டு கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம், மின்னு மேக்ஸ் அப்படின்றது இப்போ வந்து ஒரு லூப் போட போகிறோம். ஓகேவா? லூப்பில் இன்ட் I ஈக்குவல் டு 0 I லெஸ் தென் நம்பர்ஸ் டாட் லென்த், அதாவது அந்த லென்த் வரையும் இந்த லூப் ரன் ஆகும். லூப் வரையும் ரன் ஆகணும். ஓகேவா? I ++ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த ஃபார் லூப்புக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் நம்பர் ஆஃப் I லெஸ்ஸர் தென் மின்னாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம இங்கே கொடுத்துருக்க மின் வேல்யூவை விட நம்பர் ஆஃப் I வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, மின் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் I அதை வந்து மின்னில் ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுவோன்னா, இஃப் இன்னொரு கண்டிஷனில் நம்பர்ஸ் ஆஃப் I கிரேட்டர் தென் மேக்ஸாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் நீ பார்க்குற நம்பர் வந்து இப்போ நான் என்ன நம்பர்ஸ் ஆஃப் I தானே ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு இருக்குது. ஸோ நம்பர்ஸ் ஆஃப் 0 வந்து கிரேட்டர் தென் மேக்ஸாக இருந்துச்சுன்னா, இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மேக்ஸ் வேல்யூ கூட அதிகமாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, மேக்ஸ் வந்து நம்பர்ஸ் ஆஃப் I இங்கே வந்து என்ன வேல்யூ வருதோ அதை வந்து மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த 2 கண்டிஷன்.
இது 2 கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அவுட்புட் லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? நம்பர்ஸ் இன் அரே, அதாவது நம்ம அரேவை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நம்ம என்ஹான்ஸ்டு ஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிஷன் லூப்லலாம் பார்த்துருப்போம். ஓகேவா? என்ஹான்ஸ்டு ஃபார் அப்படின்ற அதுதான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் என்ஹான்ஸ்டு ஃபார் எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து இந்த இன்ட் i = 0 அப்புறம் கண்டிஷனு அப்படி இருக்காது. ஓகேவா? இன்ட்டு நம் அப்படின்ற வேரியபிளில் இந்த கோலன் யூஸ் பண்ணி நம்பர்ஸ், அதாவது இந்த நம்பர்ஸை வந்து நம்மள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்குள்ளே நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இதில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோன்னா அதாவது இப்போ நம்பர்ஸ் எல்லாமே நம்மள ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த அரே வேல்யூ வந்து அரேல இருக்க எல்லா வேல்யூவும் நம்மள வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்றா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம் ப்ளஸ் இது வந்து ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு. இது வந்து எதுக்கு நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன நம்ம அரேல வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து மின்னு மேக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மினிமம் நம்பர் இன் அரேனே வச்சுக்கோம். ஓகேவா? மினிமம் அரே வந்து எதில் ஸ்டோர் ஆகும்? மின்னில் ஸ்டோர் ஆகும். ஸோ மின். அடுத்தது இதையே காப்பி பண்ணி மேக்ஸுக்காக ஒன்று, மேக்ஸிமம் நம்பர் இன் அரே இங்கே வந்து மேக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து அவுட்புட் பார்ப்போம். இது கம்பைல் பண்ணலாம். ஜாவா சி minmax டாட் ஜாவா. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ எந்த எரரும் இல்லை. ஓகேவா? இது அப்படியே ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா மேக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு? நம்பர்ஸ் இன் அரே என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது? 24691 அதானே இங்கே இருக்குது. 24691 இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே நான் வந்து பிரிண்ட்னே கொடுத்துட்டேன் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனால. ஓகேவா? இதை வந்து பிரிண்ட் எல்என்னு கொடுத்துக்குவோம் நியூ லைனில். ஓகேவா? இப்போ ஒரு தடவை ரன் பண்ணிக்குவோம் கம்பைல் பண்ணி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? மினிமம் நம்பர் இன் அரே என்னது? மினிமம் என்னது? 1. ஓகேவா? 1 தான் இங்கே மினிமம். அடுத்து மேக்ஸிமம் அரே என்னது? 9. ஸோ இங்கே 9 தான் மேக்ஸிமம். 9 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் வந்து நியூ லைன் கொடுத்தேன் இங்கே. ஸோ அதனால் வந்து இங்கே எல்லாமே கீழே வந்துருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் இது மட்டும் இப்போ இது எல்லாமே இங்கே வரட்டும், இந்த லைன் மட்டும் கீழே வரணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நியூ லைன் கொடுக்கலாம். சரி, ஓகே. அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? நம்ம வந்து இதை வந்து நான் வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இதோட வந்து கோடிங் அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் நம்ம வந்து சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கிரேட்டர் தென் லெஸர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு, நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மின்னை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், மேக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு அரேயில் மின் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் கான்செப்ட் இதுதான், ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு வேல்யூவும் எப்படி உள்ளே வருது, எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி. இப்போ வந்து நம்ம வந்து கோட் பண்ணி காமிச்சேன். கோட் பண்ணாலே வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இப்போ சப்போஸ் ஒரு கோடிங்கில் புரியலை, இது உள்ளே வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போது இது வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேமில் நம்மளோட அரேவை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அரேயில் என்ன இருக்குது, 4 9 1 7 3. நீங்கள் இந்த அரே அந்த மாதிரி கான்செப்ட்குள்ளே வந்துட்டிங்கனாலே இந்த இண்டெக்ஸ் வேல்யூ, லென்த் வேல்யூ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம், இண்டெக்ஸ்ன்றது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4. ஓகேவா? லென்த்துன்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? அப்போ இந்த அரேயோட லென்த் எவ்வளோன்னு கேட்டால் 5. இதோட இண்டெக்ஸ், மொத்த இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 4. ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, இனிஷியலாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மின்னு வந்து நம்பர்ஸில் இருக்க 0ன்ற பொசிஷனில் இருக்கிறது தான் நமக்கு வந்து மின்னு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது இந்த 4 தான் மினிமம் அப்படின்னு சொல்லி நம்மளே அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து மேக்ஸ் வந்து மேக்ஸும் இந்த 4 தான் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது கிடையாது. இது வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே தான் வந்து கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது. லூப்பில் என்ன பண்ணுறோன்னா, இன்ட் i = 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து கோட் பண்ணும்போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அது ஒன்றும் வந்து சேஞ்சஸ்லாம் ஒரு சேஞ்ச் ஆகாது. இது என்னன்னா, ஏன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து 0வை தான் நம்ம வந்து மின்னு மேக்ஸ்ன்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து செக் பண்ணுறதுல ஒன்றுமே, இப்போ இது 0 தான். இப்போ 0 இங்கே 0th வேல்யூவில் என்ன இருக்குது, இங்கே 4 இருக்கும். இங்கே 0னே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே 0 இருக்கும். ஸோ 4 இருக்கும். 4 less than 4 அப்படின்னு செக் பண்ணோம். அடுத்து 4 less than 4 greater than 4 செக் பண்ணோம். இது ஒரு சேஞ்சும் ஆகாது. ஸோ இந்த ஒரு ஐட்ரேஷன் வந்து வேஸ்ட்டு. ஓகேவா? நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியாக தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஐட்ரேஷன் வந்து தேவையில்லாத ஒரு ஐட்ரேஷன். ஓகேவா? எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல அந்த ஐட்ரேஷனில். ஸோ நம்ம ஐயை வந்து 1லேருந்து எப்போவும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்னா, நம்பர்ஸ் டாட் லென்த்து, அதாவது நமக்கு லென்த் என்னது 5. அதாவது 5 வரையும் நம்ம வந்து வச்சுருக்கணும். i less than 5. i less than 5 தான் வந்து இதோட கண்டிஷன். அடுத்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் நம்பர்ஸ் ஆஃப் i, இப்போ வந்து i வந்து நமக்கு வந்து 1ன்னு இருக்குது. நம்பர்ஸ் ஆஃப் i என்னது, நம் ஆஃப் 1. ஓகேவா? நம் ஆஃப் 1 less than மின்னா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்பர்ஸ் ஆஃப் 1 என்னது, 9 less than மின்னான்னு செக் பண்ணுறோம். less than மின் என்னது, நம்பர்ஸ் ஆஃப் 0 4. ஸோ 9 less than 4 அப்படின்னு செக் பண்ணுறோம். இதுல 9 less than 4 இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது வந்து எதுவும் ஆகாது. அடுத்ததுக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்ததில் என்னென்னா, நம் ஆஃப் 1 greater than மேக்ஸ் அப்படியா அப்படின்னு பார்க்க சொல்கிறோம். ஓகேவா? நம் ஆஃப் 1 என்னது 9 தான். அதே 9 தான். 9 greater than மேக்ஸ் என்னது நமக்கு 4. இப்போ 4 தான் மேக்ஸாக இருக்குது. இப்போ 9 greater than 4 தானே. ஸோ இந்த 4 விட 9 greater than தானே. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், மேக்ஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் i அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன ஆகும்னா, மேக்ஸோட வேல்யூ வந்து இப்போ இங்கே எடுத்துக்குவோம். மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு இருக்குது. இப்போ வந்து மேக்ஸோட வேல்யூ என்னன்னு மாறி இருக்கும், இங்கே என்ன மாற்ற சொல்லியிருக்கோம், நம்பர்ஸ் ஆஃப் i. இங்கே நம்பர்ஸ் ஆஃப் i என்னது 1. நம்பர்ஸ் ஆஃப் 1ல் என்ன இருக்குது, 9. ஓகேவா? அப்போ மேக்ஸோட வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் 1ன்னு மாறி இருக்கும். அது என்னதுன்னா 9. ஓகேவா? அப்படின்னு இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும், இந்த லூப்பு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா i = 2 அப்படின்னு வருமா. இப்போ i = 2னா அடுத்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 2 less than 5 பார்க்கும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, உள்ளே வந்துடும். இப்போ அடுத்து பார்க்கும்போது நம் ஆஃப் 2 lesser than மின்னா அப்படின்னு செக் பண்ணும். நம் ஆஃப் 2 என்னது நமக்கு 1 less than மின் என்னது நமக்கு நம்பர் ஆஃப் 0 4. ஓகேவா?
4. இப்போ 1 லெஸ் தென் 4 செக் பண்ணால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போனா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், மின்ன வந்து நம்பர்ஸ் ஆஃப் ஐ, அதாவது இந்த நம்பர்ஸ் ஆஃப் ஐயா மின்ன வந்து சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே மின் என்னென்ன இருக்கும், இப்போ மின்னு வந்து ஃபஸ்ட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, மின் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு இருக்குமா. இப்போ நம்ம மின்ன வந்து இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இங்கே பிரிண்ட் பண்ண சொன்னது என்ன பண்ண சொல்லியிருக்கோன்னா, மின் ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸ் ஆஃப் ஐயை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா நம்பர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு வருமா, ஏன்னா இப்போ இந்த செகண்ட் ஐட்ரேஷனில் தான் இருக்கும், நம்பர்ஸ் ஆஃப் 2 தான் இங்கே இருக்குது. ஓகேவா, அதை தான் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மின்னில் வந்து 2 அப்படின்னு பிரிண்ட், 2ல் செகண்ட் நம்பர் ஆஃப் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நம்பர் ஆஃப் 2 என்னது 1. ஸோ இப்போ வந்து மின்னில் வந்து 1 இருக்குது. ஓகேவா, அடுத்து ஐட்ரேஷன் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா, அடுத்து i ஈக்குவல் டு 3 ஆகும். 3 செக் பண்ணோம், 3 லெஸ் தென் 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ உள்ளே வரும். உள்ளே வந்துச்சுன்னா இப்போ வந்து என்னது, நம் ஆஃப் 3 லெஸ் தென் மின்னா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம் ஆஃப் 3 என்னது நமக்கு 7 லெஸ் தென், இப்போ நம்ம மின்னில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 அப்படின்னு செக் பண்ண சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அடுத்த இஃப் கண்டிஷனுக்கு வரும். அடுத்த இஃப் கண்டிஷனில் என்ன இருக்குது, நம் ஆஃப் 3 கிரேட்டர் தென் மேக்ஸா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம் ஆஃப் 3 என்னது 7 கிரேட்டர் தென், இப்போ மேக்ஸில் நமக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ 9 அப்படின்னு செக் பண்ணோம். இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா, அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி i ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து நம் ஆஃப் 4 லெஸ்ஸர் தென் மின்னா அப்படின்னு செக் பண்ணுறோம். நம் ஆஃப் 4 என்னது நமக்கு 3. ஓகேவா, 3 லெஸ்ஸர் தென், இப்போ மினிமம் என்ன இருக்குது நமக்கு 1 இருக்குது. ஓகேவா, மின்னா அப்படின்னு செக் பண்ணுறோம். 3 லெஸ்ஸர் தென் 1 இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்த ஐட்ரேஷன் போகும். அடுத்த ஐட்ரேஷனில் என்ன செக் பண்ணுறோம், மேக்ஸ் வேல்யூ செக் பண்ணுவோம். நம் ஆஃப் 4 கிரேட்டர் தென் மேக்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகேவா, நம் ஆஃப் 4 என்னது 3 கிரேட்டர் தென், இப்போ மேக்ஸில் நமக்கு 9 தான் இருக்குது, எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ 9ஓட 3 கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாது, எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அடுத்தது என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். 4லேருந்து அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி 5 ஆகும். 5 லெஸ் தென் 5 செக் பண்ணோம். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாது. இங்கே லூப் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து லிஸ்ட்டு வரையும் ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சாச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா, இந்த ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா, இன்ட் நம் ஈக்குவல் டு நம்பர்ஸ்னால் என்னதுன்னா, கோட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். நம் ஈக்குவல் டு நம்பர்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீ என்ன பண்ணு, எனக்கு ஐட்ரேட் பண்ணி ஒன்றா பிரிண்ட் பண்ணு, ஒன்றா உனக்கு ஐட்ரேட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் வந்து ஐட்ரேஷன் இருக்காது, i ஈக்குவல் டு இனிஷியலைசேஷன் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்காது, இன்க்ரிமெண்ட் இருக்காது. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி அதில் அந்த வேரியபிளில் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற, அதாவது அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வந்து ஒன்றா கொண்டு வா, ஆர்டராக கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா, அடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதாவது இந்த நம்மள தானே இந்த நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்னு பிரிண்ட் ஆகும், 4 9 1 7 3 அப்படின்றது நம்மளோட லிஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மினிமம் அப்படின்னு சொல்லி மின்னில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு, மேக்ஸிமம் சொல்லி மேக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டு இந்த அரேயில் வந்து மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் வந்து 9. ஓகேவா, அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இப்படி தான் வந்து இந்த கோடு வந்து உள்ளே வந்து ரன் ஆகுது. ஓகேவா, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நான் வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி இதுக்கு மேலே எலாபரேட் பண்ண முடியாது இந்த கோடை. ஓகேவா, இதை விட சிம்பிளாகவும் சொல்ல முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக நான் வந்து மாற்றி சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வேறு ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்க்கலாம். ஓகேவா.